ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். என் ஃப்ரெண்டு சமைக்க போகிறான். இன்றைக்கி நான் சமைக்கிறேன்டின்னு சொல்லியிருக்கா. அதனால் சரி நீ சமைன்னு சொல்லிட்டேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு புளிக்குழம்பு, முட்டை உடச்சி ஊற்றி புளிக்குழம்பு பண்ணுறானாம். வாங்க எப்படி செய்கிறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கா. அப்புறம் வெண்டைக்காவை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் வாங்க. பேசுடி, ஹாய் சொல்லுடி என்னோட ஃபேமிலிஸுக்கு. ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்களே நல்லா இருக்கீங்களா? வாங்க சாப்பிட்லாம். இப்போ புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கா, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கா, 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கா. அங்கிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 வெங்காயம் எனக்குடி புளிக்குழம்புக்கு, இன்னொன்று வெங்காயம் வெண்டைக்காய் பொரியலுக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்பெல்லாம் சிரிச்சு நம்ம பயந்து. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணுமா. கட்டமாக கட் பண்ணணும், குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. புளிக்குழம்புக்கு இப்படி தான் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்னைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எங்கே வாங்க? சமையலுக்குள்ள. தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நினைப்பாங்க புதுசாக தக்காளி கட் பண்ணுறது? அவங்களாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் வயிற்றுக்கு சோறு போதும், அது ருசியாக இருக்காதான் இங்கே பார்க்கணும். இப்போ உருளைக்கிழங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏண்டி அதோட இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஆக மாட்டேங்குது, அதனால தான். அதான் கட் பண்ணிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகலாம் தானே? வாங்க போகலாம். இவன் என்னமோ இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறானா, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு என்னமோ பண்ணுறீங்களா? என்ட்ரியே திறக்க முடியல. காட்டவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிக்கட்டும். நம்ம 2 பேரும் வெடிச்சு இப்போ பறக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது? காயணும்ல எண்ணெய். சரி, எண்ணெய் காயணுமா? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போடுறான். இவ்வளோ தானே போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டிடுங்க. இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, பர்னர் வீணாக போயிடுச்சு. அதனால அடுப்பு ஸ்லோவாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சுட்டுக்காத. ஒரு பக்கம் ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லு, ஒரு பக்கம் ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதை வீடியோ எடுக்கலை நாங்கள். இப்படி மஞ்சள் தூளுங்க, அஞ்சரை டப்பா. இதை நீங்களாம் என்னன்னு சொல்லுவீங்க? 6 டப்பாவா? இன்னொன்று 6 டப்பா. இது இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கா 1/2 ஸ்பூனு. 1/2 ஸ்பூனா? 1/2 ஸ்பூன் தானே இப்போ போட்டேன்.
இப்போ என்ன இவன்னா டிஃப்ரெண்ட்டாக சமைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து முதல்ல உப்பை போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நீங்களும் உப்பு போட்டுக்கிறங்க. என்னமோ பண்ணுறா, வாங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து வெண்டைக்காய் அள்ளி கொட்டுறா. அதில் ஒரு வெண்டைக்காய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து போடுதுல. ஓகே, இப்போ நல்லா கிண்டிக்கிறேனும்மா. அவளே கிண்டுறான், என்னை கஷ்டப்பட வேணான்ட்டான். இது வந்து தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே வேகிறது. இது வந்து எண்ணெயிலே வேகணுமா, தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதான். தண்ணி ஊற்றினா பிசு பிசுன்னு போயிடுமா, மூக்கு சளி மாரி. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு, சிம்முன்னா ஸ்லோவில் வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா. 20 நிமிஷம்லாம் ஓப்பன் பண்ணுன்னா அங்கே கருவிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி விடுங்க. இப்போ நம்ம மூடிட்டோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்டி வேகமாக சரி, சிம்மில் தான் வச்சுருக்கேன். போதும், கட் பண்ணு. இப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டிக்கங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணுறேன். என்னடி பண்ணுறேன்? இதெல்லாம் காட்டுவாங்க. புளிக்குழம்புக்கு புளியை ஊற்றி தண்ணியை பிடிச்சி அதில் ஊற வச்சுக்கிட்டு இருக்கா. உப்பு போட்டு ஊற வச்சா டக்குன்னு ஊறிடும். உப்பு போட்டு ஊற வச்சா டக்குன்னு ஊறிடுமா ஃப்ரெண்ட்ஸ். இந்தாங்க, உங்களுக்கு டிப்ஸு கொடுக்குறான். இந்த இருங்க, இவ்வளோ புளியை எடுத்து ஊற வச்சுருக்கா. அது ஊறட்டும், அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். புளியை வந்து இப்போ கரைச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வராலாம். இருங்க, பிடிச்சிட்டு வரட்டும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் அந்த கேப்பில் வந்து இதை வெண்டைக்காவை கிண்டுறா பாருங்க. ஏன்னா அது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது, எண்ணெயில தான் வேணும். கும்பகோணத்து சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இது கும்பகோணம் சமையலாம். இவங்க அம்மா ஊர் வந்து கும்பகோணம், அதனால கும்பகோணம் சமையலுங்கிறான். ஓகே, இப்போ வெந்துருச்சு. வாயில் வச்சு பாருங்க எடுத்து. மிளகாத்தூள் கட் பண்ணு. மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கணுமா? காரம் கம்மியாக. எனக்கு காரம் நம்மளுக்குலாம் நல்லா தான் வேணும். ஓகே, அப்போ நாங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறோம். ஓகே, 1.5 ஸ்பூன் போடுறோன்னு எவ்வளவோ அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவளுக்கு நல்லா காரம் தான் போடுறோம். கொஞ்சம் காரம் கூட போட்டோம், மண்டை காயும். ஐயோ, இன்னைக்கு நான் காலியா? ஃபுல்லாக இருக்கும், அப்போ தான் நல்லா. நீ பார்க்கும்போது அழகா இருக்கு. கொஞ்ச நேரம் வச்சுருங்க. கொஞ்ச நேரம்லாம் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக எண்ணெய் வச்சுக்கிங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு எண்ணெய் பிடிக்கிறதுனால வெண்டைக்காய்க்கு. வெண்டைக்காய்க்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா நல்லா இருக்குமா, அதனால போட்டு பரட்டி சாப்பிடலாம். எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றுறான். பாருங்க, இறக்கிடலாமா? ஒரு 2 செகண்டில் இறக்கலாம். ஓகே, ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு இறக்கிடுவீங்களாம். ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு. ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூடு போட்டு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் சட்டியில். இது சாப்பிட்ற ஃபீல் தனி ஃபீல்.
இப்போ இதை வச்சுட்டோம். இப்போ இதுலேயே நாங்கள் புளிக்குழம்பு வச்சு விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. இங்கே பாருங்கள் வெண்டைக்காய். இப்போ வந்து புளிக்குழம்புல வந்து இந்த மசாலா போட்டுக்கிறோம். நாம் புளிக்குழம்புக்கு வந்து நான் வந்து பாக்கெட் மசாலா போட்டுக்கிறேன். குழம்புத்தூள். இந்த பாருங்கள் குழம்புத்தூள். இந்த மசாலா போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்புக்கு. போட்டு நல்லா கிண்டிக்கிடுங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து குழம்புத்தூள் பத்தலையா. இப்போ இது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சாப்பிடுங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் மிளகாத்தூள் அடி கொட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டன்னா. ஓகே. இப்போ அடுத்தது சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றுறோம். புளிக்குழம்புக்கு இது. புளிக்குழம்புனா முட்டை குழம்புன்னு சொல்லு. முட்டை குழம்பு. இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் போடுறோம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது கருப்பாயிடக்கூடாது. பொன்னிறமாக வறுத்துக்கிறங்க. அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கிறங்க. அப்புறம் நல்லா கிண்டிக்கிடுங்க. என்ன பண்ணணும், அந்த கருவேப்பிலை இல்லை, அதனால நாங்கள் கருவேப்பிலை போடல. நீங்கள் போட்டுக்கணும். வாப்பத்து நல்லா பொன்னிறமாக வறுக்க சொல்லு. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடுவீங்களா இதை? இதே அடுத்து தக்காளி போடுறோம். அடுத்தது வெண்டைக்காய் போடுறா. தக்காளி லைட்டாக வதங்கணுன்னா நல்லா வதக்கிக்கணும் சொல்லு. நல்லா வதக்கிக்கிடுங்க. வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டு நிமிஷம் வதங்கிடுது. ஓகே, 2 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி கிண்டிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணுமா. தக்காளிலாம் அப்படி பாருங்கள், நுணுக்கெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். சொல்லு சூப்பராக இருக்குது. செல்லு சூப்பராக இருக்கும். வேணாம் மச்சான், போடாத மச்சான், பயமாக இருக்குது. சின்ன வேணாம், ஆனால் எனக்கு ஒன்று போகுது, சின்னதாக போகுது. இவ்வளோ பிரச்சனை வேணும். சும்மா 2 மட்டும். சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி தெரியலையே இந்த கிழங்கு. சக்கரவள்ளி கலரில் இருக்குது. இனிக்கும் அப்படி தான் இருக்கும். சரி கொஞ்சமாக போகுது. தின்னலாம். ஓகே, கையெடு. இப்போ ஊற்றுறது நம்ம நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணதை எடுத்து இதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டா. இன்னொன்று தண்ணி ஊற்றவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல 2, அதை எடுத்து இதில் போட்டாரான். உப்புடி போடுறேன், வெயிட் பண்ணி. இது இப்போ மதியத்துக்கு ஊற்றினாலே பத்தாது. உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். கொதி வரட்டும். மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சோன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து கிர்னி பழம் ஜூஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து கிர்னி பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். மேலே உள்ள தோலை வந்து சீவி எடுத்துக்கிறணும். இப்போ வந்து குழம்பு திறந்துருச்சு. நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்டி? வேகட்டும்.
ஓகே, அப்போ மறுபடியும் மூடிக்கிடுங்க. காய்கறி வேகணுமா? நான் வந்து தோலெல்லாம் சீச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறணும் மிக்சியில் இல்லை, ஜாரில். அதான் மிக்சியில் தான். இது வந்து ஜாரு, மிக்சினா அரைக்கிறது. இதை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். வந்து சிம்மில் வச்சுட்டு முட்டை ஊற்றணும். 3 முட்டை எடுத்திருக்கான். முட்டையை இப்படி உடச்சி வேறு குழம்புல ஊற்றிக்கணும். சிம்மில் வச்சுருக்கணும் அடுப்பை. மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றிக்கிறணும். கிட்ட கிட்டனா பிடிச்சிக்கும். 2 முட்டையும் ஒன்று சேர்ந்துடும், அப்புறம் பிஞ்சிரும் முட்டை. அதனால் தனித்தனியாக போட்டுக்கணும். இப்போ முட்டை ஊற்றியாச்சு. இப்போ வந்து மூடி வச்சுருவோம். இதை வேறு என்ன பண்ணணும்? மூடி தானே வைக்கணும். மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடட்டும். நல்லா முட்டை வெந்தோன்னா திறந்து பார்ப்போம். வந்து அதில் வந்து பால் ஊற்றி நல்லா அடிச்சுக்கிறணும். பால் ஊற்றியாச்சு. இப்போ வந்து அடிச்சுக்கிடுவோம் மிக்சியில். இந்த பாருங்கள், நல்லா அடிச்சுட்டா. நல்லா நைஸாக அரைக்கணும். நம்ம கொஞ்சம் அரைக்கணும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து வேறு ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறோம். ஜாருக்குள்ள வேறு ஒரு இனத்துக்கு இது கலட்டுதி மாதிரி மாற்றிக்கிடுவோம். பேலன்ஸ் இருக்கிறதையும் கொட்டி அரைக்கிறோம். அப்புறம் பால் ஊற்றி மறுபடியும் அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும். எங்கிட்ட வந்து குழம்பு அடுப்பில் வச்சுட்டு அவன் கடைக்கு போயிட்டான். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. முட்டை வெந்துருச்சு. முட்டையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரியே இருக்குது. நல்லா வேகட்டும். முட்டை வெந்தோன்னே இறக்கி வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், குழம்பு ரெடி. முட்டை குழம்பு இதான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பொரிச்சு ஊற்றி குழம்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான் அந்த குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு. இல்லை இல்லடி, லைட்டாக வேகமாக வச்சேன்டி. நல்லா வெந்துருச்சு, அதனால தான் வேகமாக வச்சேன். ஒரு 2 நிமிஷம். இல்லை கலடாது, அவ்வளோதான். இது வெந்துருச்சு. இதை வந்து இப்போ இறக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு முடிச்சாச்சு. வெண்டைக்காய் பொரிச்சாச்சு, புளிக்குழம்பு வச்சாச்சு. சோறு வந்து இங்கே விசில் வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி சாப்பாடு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இடையில வந்து கிர்னி பழம் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அதையும் இங்கிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஜீனி போட்டுக்கிறணும். போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணுமா. அடிங்க, எல்லாத்துக்கும் பத்தாது.
இப்போ வந்து இது வந்து இறக்கி மட்டன் ரொம்ப சாப்பிட பிடிக்கும். நல்லா போடணும். பாண்டா அவ்வளோதான். இது வந்து கிர்னி பழம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் லேட்டாக போய் எடுத்து குடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.